செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர் வணக்கம். இப்போ இந்த பிரதான துறைகள் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஒரு 15 ஐஏஎஸ் அதிகாரிகளும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதை நம்மளால செய்திகளில் பார்க்க முடிகிறது. பிற ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மாற்றம் எந்தெந்த மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள், அதை பற்றின தகவல்கள்? கல்வித்துறையின் செயலாளராக மதுமதி ஐஏஎஸ், பள்ளி கல்வித்துறையின் செயலாளராக ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். வீரராகவராவ் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ராஜாராம் ஐஏஎஸ் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். சுரேஷ்குமார் ஐஏஎஸ் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய கூடுதல் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். விஷ்ணு சந்திரன் ஐஏஎஸ் பொதுப்பணித்துறை துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். வல்மதி ஐஏஎஸ் சமூக நலத்துறையினுடைய இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இது போல துறை ரீதியான ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். அதே போல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். இதுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போல ஒரு 16 ஐஏஎஸ் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த அருணா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அடுத்ததாக பிரியங்கா, ஃபார்மலி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட், அவர் தஞ்சாவூருடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஆகாஷ் அவர் சிப்காட்ல இருந்தாரு. அவர் ஐஏஎஸ் அதிகாரிகள். அவர் நாகப்பட்டினத்தினுடைய ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ரத்னசாமி ஐஏஎஸ் ஜாயிண்ட் கமிஷனராக இருந்தார். அட்மின் கமர்ஷியல் வணிக வரித்துறையினுடைய அவர் சென்னை ப்ரொசீஜர் கலெக்டர் அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இது போல பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். துறை செயலாளர்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். உள்துறை செயலாளர் தொடங்கி சென்னை மாநகராட்சி ஆணையரிலிருந்து பல்வேறு துறையினுடைய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வமான உத்தரவு என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாஸ்கர், இந்த பணியிட மாற்றங்கள் ஒரு வழக்கமான மாற்றமாக தான் நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல இதுக்கு வேற ஏதேனும் பின்னணி இருக்கிறதா? வட்டாரத்தில் கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? நிர்வாக வசதிக்காக அவ்வப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படுவார்கள். அந்த மாற்றத்தின் அடிப்படையாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மிகப்பெரிய துறையில குறிப்பாக ஒட்டுமொத்த துறையினுடைய செயலாளர்கள் என்பது மாற்றப்பட்டிருக்கார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். அதே வேளையில தற்போதும் மீண்டும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றம் என்பதும் முக்கியத்துவம் இருந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் பணிகள் தொடங்கும் போது 2 ஆண்டுகளுக்கான அவர்களுடைய துறை ரீதியான செயல்பாடுகளுக்கான வாய்ப்பாக வழங்கப்படும். அந்த வகையில துறை ரீதியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படும் போது ஏதாவது இலாக்கா மாற்றங்கள் அமைச்சர்களிடம் மாற்றம் செய்யப்படுகிறதா, நிர்வாக வசதிக்காக தமிழக முதலமைச்சர் அந்த முடிவுகளை எடுத்தாரா என்பது குறித்தான ஒரு சமிக்கை கிடைக்கும். அந்த வகையில பார்க்கும்போது விரைவில் இலாக்கா மாற்றம் அமைச்சர்களிடம் இருக்கும். அந்த வகையில தமிழக முதலமைச்சர் நிர்வாக வசதிக்காக அதை மேற்கொள்வார் என்று எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது. அந்த மாற்றங்கள் குறித்தும் அதுக்கான முடிவுகளை தமிழக முதலமைச்சர் எடுக்கும் பட்சத்திலும் துறை ரீதியாக பல்வேறு அமைச்சர்களும் மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த முடிவை தமிழக முதலமைச்சர் தான் எடுப்பார். இந்த முடிவு என்பது நிர்வாக வசதிக்காக அவ்வப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படுவார்கள். ஆட்சித்தலைவர்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலும் அவர்கள் மாற்றம் செய்யப்படுவார்கள். அந்த மாற்றத்தை இது பார்த்துக் கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.